வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தோ பசிபிக் இப்போது ஆபத்தான கடலாக மாறியுள்ளது. ஒரு கடற்படை கப்பலை 7 போர்க்கப்பல்கள் சூழ்ந்து கொண்டு பதற்றமான சூழ்நிலை பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இது கிழக்கு ஆசியாவின் அந்த பதற்றமான கடல் பகுதி. அங்கே ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கின்றது. அது நியூசிலாந்து கடற்படையின் பிரம்மாண்டம். பெயர் HMNZS ஆட்டேரோவா. அது ஒரு பனி உடைக்கும் கப்பல். அத்துடன் கடற்படைக்கு தேவையான பொருட்கள் விநியோகிக்கும் கப்பல். அது அமைதியாக தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு தெரியாது அது அங்கு தனியாக இல்லை என்ற விஷயம். அதை சுற்றி வலை பின்னப்பட்டிருந்தது. கடல் முற்றுகை வலை. வலையை பின்னியது சீனா. அந்த கப்பல் சென்றது சர்வதேச கடல் பகுதி. யாருக்கும் சொந்தமில்லாத பொதுவான பாதை. கிழக்கு சீன கடல் மற்றும் மஞ்சள் கடல். ஆனால் அங்கே 7 ஜோடிகள் கண்கள் அந்த கப்பலை உற்று பார்த்து கொண்டிருந்தன. 7 சீன போர்க்கப்பல்கள். நினைத்து பாருங்கள், ஒரு கப்பலை சுற்றி வளைக்க 7 போர்க்கப்பல்கள். இது சாதாரண ரோந்து அல்ல, இது ஒரு செய்தியும். அது ஒரு அபாய எச்சரிக்கை. அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூசிலாந்து கப்பல் நகரும் ஒவ்வொரு அங்குலத்தையும் 7 சீன போர்க்கப்பல்கள் கண்காணித்தன. நிழல் போல தொடர்ந்தார்கள். எங்கே திரும்புகின்றது, எங்கே நிற்கின்றது, என்ன வேகம், எல்லாமே கண்காணிக்கப்பட்டது. இந்த சம்பவம் சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இதன் ஆழம் அதிகம். காரணம், நியூசிலாந்து கப்பல் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது என்பதால் இதன் ஆழம் அதிகம். அதை புரிவதற்கு முதலில் நியூசிலாந்து ஏன் அங்கே செல்ல வேண்டும்? நியூசிலாந்து என்பது பசிபிக் கடலின் மூலையில் இருக்கும் அமைதியான நாடு. அது ஏன் உலகின் மறுபக்கத்தில் உள்ள சீனா கடலுக்கு வர வேண்டும்? காரணம், வடகொரியா. அந்த மர்ம தேசம் உலகம் அஞ்சும் அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை தடை உத்தரவு போட்டிருக்கிறது. யாரும் வடகொரியாவுடன் வியாபாரம் செய்யக்கூடாது. ஆனால் வடகொரியா அதை மதிப்பதில்லை. நடுக்கடலில் ரகசியமாக பரிமாற்றங்கள் நடக்கின்றன. ஒரு கப்பலில் இருந்து இன்னும் ஒரு கப்பலுக்கு பொருட்கள் மாறுகின்றன. பெட்ரோல், நிலக்கரி, ஆயுதங்கள் எல்லாமே கடலில் வைத்துத்தான் கைமாறுகின்றன. இதை தடுக்கவே நியூசிலாந்து அங்கே சென்றது, காவல் காக்க சென்றது. இது ஒரு ஐநா கடமை. பல நாடுகள் தமக்குள் கால அட்டவணை போட்டு கடலில் காவல் காக்கின்றன. ஆனால் வேலைக்கு ஊனான் சாட்சி என்பது போல வடகொரியாவின் உற்ற நண்பன் சீனா அங்கே நின்று கொண்டு இருந்தது. சீனாவுக்கு இது பிடிக்கவில்லை. தன் வீட்டு வாசலில் அந்நியர்கள் நடமாடுவதை அது விரும்புவதில்லை. அதனால் தான் இந்த முற்றுகை. 7 கப்பல்களை அனுப்பி மிரட்டி பார்த்திருக்கின்றது. ஆனால் நியூசிலாந்து அசரவில்லை. அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தார்கள். அந்த கடல் காவல் பணியில் அவர்கள் ரோந்து செய்த கடல் பகுதி சுமார் 1,58,000 சதுர மைல். இவ்வளவு பெரிய பரப்பளவை அந்த கப்பல் ரோந்து சுற்றி வந்திருக்கின்றது. சும்மா வரவில்லை. வடகொரியாவுக்கு பொருட்களை கடத்த முயன்ற கப்பல்களை 2 முறை கையும் களவுமாக பிடித்தும் இருக்கின்றது. 7 சந்தேகத்திற்கிடமான கப்பல்களை அடையாளம் கண்டிருக்கின்றது. 79 முறை எச்சரிக்கை செய்தியை ஒலிபரப்பி இருக்கிறது. இது சீனாவுக்கு நிச்சயம் கோபத்தை உண்டாக்கி இருக்கும். விஷயம் அத்தோடு முடியவில்லை. நியூசிலாந்து கப்பல் அங்கிருந்து நகர்கின்றது. தென் சீன கடலில் இருந்து கிழக்கு சீன கடலுக்கு செல்ல வேண்டும். நடுவில் இருப்பது தாய்வான் நீரிணை. உலகின் மிக ஆபத்தான கடல் வழிபாதை. அங்கே என்ன நடந்தது? அதை பார்ப்பதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். சீனா இந்த இடத்தை தனது சொந்தம் என்று கொண்டாடுகின்றது. ஆனால் உலகம் இதை சர்வதேச பாதை என்கின்றது. அமெரிக்கா அடிக்கடி இங்கே வரும். இப்போது நியூசிலாந்து அந்த பாதைக்குள் நுழைகின்றது. நியூசிலாந்து கப்பலின் டெக்கில் ஒரு அதிகாரி நிற்கின்றார், கையில் பைனாகுலர். அவர் தூரத்தில் ஒரு புள்ளியை பார்க்கின்றார். அது ஒரு கப்பல். அதன் எண் 1101. அது யாருடைய கப்பல் என்று பதிவுகளில் தேடுகிறார். அது தாய்வான் நாட்டு கப்பல், பெயர் செங்கோம். இங்கேதான் கதை சூடு பிடிக்கிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது நியூசிலாந்து கப்பலின் டெக்கில் ஒரு அதிகாரி கையில் பைனாகுலருடன் நின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அதில் ஒரு சுவாரஸ்யம் ஒளிந்திருந்தது. அந்த புகைப்படத்தை சக்தி வாய்ந்த கருவியால் ஜூம் செய்து பார்த்தபோது தூரத்தில் அடிவானத்தில் ஒரு நிழல் தெரியும், மங்கலான உருவம். அது என்ன? அதுதான் சீனாவின் அதிநவீன போர்க்கப்பல் டைப் நோட் 52C. ஏவுகணை தாங்கி கப்பல் என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள். அதாவது ஒரே நேர்கோட்டில் 3 கப்பல்கள். இந்த பக்கம் நியூசிலாந்து, இடையில் தாய்வான், எதிர்பக்கம் சீனா. இது ஒரு அபூர்வமான காட்சி. எதிரும் புதிருமான நாடுகள் ஒரே பாதையில் ஒரே நேரத்தில். ஒரு சிறு தவறு நடந்திருந்தாலும் விபரீதமாக இருக்கும். ஒரு ஏவுகணை தவறுதலாக பாய்ந்திருந்தாலும் போர் மூண்டிருக்கும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நியூசிலாந்து கப்பலை சுற்றி இப்படி 7 சீன கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சு 7 சீன கப்பல்கள் சூழ்ந்து கொண்டது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது: பாதுகாப்பான தூரம். ஆம், அவர்கள் நெருங்கினார்கள், ஆனால் மோதவில்லை. அவர்கள் கண்காணித்தார்கள், ஆனால் தாக்கவில்லை. இது ஒரு உளவியல் போர். நாங்கள் இருக்கின்றோம் என்று காட்டுவது, நாங்கள் பார்க்கிறோம் என்று உணர்த்துவது. ஏன் சீனா இவ்வளவும் மெனக்கிட வேண்டும், அதுவும் நியூசிலாந்து போன்ற ஒரு சிறிய நாட்டுக்காக? காரணம், அரசியல். நியூசிலாந்து அமெரிக்காவின் நட்பு நாடு. அமெரிக்கா தனது படைகளை அங்கே குவிக்கின்றது. ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா என்று எல்லோருமே அங்கே நடமாறுகின்றார்கள்.
இதை சீனா உணர்கின்றது. அதனால் தான் இந்த எதிர்வினை. கடந்த காலங்களில் சீன விமானங்கள் ஆபத்தான சாகசங்களை செய்துள்ளன. ஆஸ்திரேலிய விமானங்களுக்கு மிக அருகில் பறந்தன. கனடிய விமானங்கள் சென்ற பாதைக்கு குறுக்கே பறந்தன. ஆனால் இம்முறை அவர்கள் அமைதி காத்தனர். இது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை அல்லது புயலுக்கு முன் அமைதி. அந்த புகைப்படத்தில் தெரிந்த மூன்றாவது கப்பல் அதுதான் முக்கியம். அது ஒரு செய்தி சொல்கின்றது. தாய்வான் நீரிணையில் நீங்கள் தனியாக இல்லை, உங்களை நாங்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சீனாவின் செய்தி. நியூசிலாந்து கப்பலின் கேப்டன் ராப் வெல்ஃபோர்ட் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் குரலில் பயமில்லை, பெருமை இருந்தது. நாங்கள் எங்கள் வேலையை செய்தோம் என்றார். சட்டவிரோதமான செயல்களை தடுத்தோம், நட்பு நாடுகளுக்கு உதவினோம் என்று குறிப்பிட்டார். இதுதான் ஒரு ராணுவத்தின் மிடுக்கு. எத்தனை கப்பல்கள் சூழ்ந்தாலும் கடமைதான் முக்கியம். ஜப்பான் இதை உற்று கவனிக்கிறது. ஏனென்றால் ஜப்பான் இந்த ஆபத்தின் விளிம்பில் உள்ளது. வடகொரியாவின் ஏவுகணைகள் அடிக்கடி ஜப்பானிய கடலில் விழுகின்றன. எனவே ஜப்பான் நியூசிலாந்தை வரவேற்கின்றது, நன்றி சொல்கிறது. இது இரண்டாவது முறை. இந்த ஆண்டில் மட்டும் நியூசிலாந்து இரண்டாவது முறை அங்கே ரோந்து செல்கின்றது. இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சிறிய நாடு இவ்வளவு தூரம் பயணம் செய்து சர்வதேச சட்டத்தை மதிக்காத ஒரு ஆபத்தான நாட்டுக்கு எதிராக நிற்பது பெரிய விஷயம். இனி என்ன நடக்கும்? இதுதான் எல்லோர் மனதிலும் உள்ள கேள்வி. வடகொரியா திருந்துமா? வாய்ப்பில்லை. அவர்கள் அணுவாயுத சோதனைகளை தொடர்வார்கள். அப்படி என்றால் தடைகள் தொடரும். தடைகள் தொடர்ந்தால் நியூசிலாந்து மீண்டும் வரும், அமெரிக்கா வரும், பிரிட்டன் வரும். எப்போது சீனா சும்மா இருக்குமா? இருக்காது. அவர்கள் மீண்டும் தங்கள் கப்பல்களை அனுப்புவார்கள். ஒருவேளை 7 கப்பல்கள் என்பது 14ஆக மாறலாம். கண்காணிப்பு என்பது இடைமறைப்பாக மாறலாம். கடல் அலைகளைப் போலத்தான் அரசியல். எப்போது வேண்டுமானாலும் மாறும். இன்று நண்பன், நாளை எதிரி. இன்று அமைதி, நாளை போர். அந்த 110 மைல் அகலம் கொண்ட தாய்வான் நீரிணை அது வெறும் தண்ணீர் அல்ல, அது ஒரு வெடிமருந்து கிடங்கு. அங்கு ஒரு சிறு தீப்பொறி விழுந்தால் போதும், உலகம் முழுவதும் பற்றிக்கொள்ளும். நியூசிலாந்து அந்த தீப்பொறியை கடந்து வந்திருக்கின்றது, பத்திரமாக திரும்பி இருக்கின்றது. ஆனால் அந்த 7 கப்பல்கள், அந்த நிழல்கள், அவை இன்னமும் அங்கேதான் இருக்கின்றன. அடுத்த கப்பல்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்த இரையை தேடுகின்றன. சீன கப்பல்கள் என்ன செய்தன? அவர்கள் சும்மா பின்தொடரவில்லை, அவர்கள் தகவல் சேகரித்தார்கள். நியூசிலாந்து கப்பலில் எலக்ட்ரானிக் சிக்னல்களை ஒட்டு கேட்டிருக்கலாம். அவர்கள் எப்படி பேசுகின்றார்கள், என்ன அலைவரிசையை பயன்படுத்துகின்றார்கள், இவை அனைத்துமே பெருமதிமிக்க உளவு தகவல்கள், எதிர்கால போருக்கு தேவையான தரவுகள். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வெளிநாட்டு கப்பல் வரும்போது சீனாவுக்கு உளவு தகவல்கள் கிடைக்கின்றன. அதற்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தங்கள் உக்திகளை மாற்றிக் கொள்கின்றார்கள். அந்த 7 கப்பல்கள் எந்த வகையை சேர்ந்தவை? சீனாவிடம் உலகின் மிகப்பெரிய கடற்படை உள்ளது. எண்ணிக்கையில் அமெரிக்காவை விட அதிகம். அவர்களிடம் டைப் நோட் 55 கப்பல்கள், கடலில் மிதக்கும் கோட்டைகள். அவற்றில் ஏவுகணைகள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பாயும். அப்படி ஒரு வலிமையான கப்பல் தான் நியூசிலாந்தை சூழ்ந்தன. இந்த ஒரு சக்தி பிரகடனம் ஆசியாவில் நாங்கள் தான் ராஜா என்று சொல்லாமல் சொல்வது. அமெரிக்கா எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இது எங்கள் பகுதி, இது எங்கள் சட்டம் தான் செல்லும். தாய்வான் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கின்றது? தாய்வானுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டு வருகையும் ஒரு நம்பிக்கை, நாம் தனித்து விடப்படவில்லை என்ற ஆறுதல். நியூசிலாந்து கப்பல் அந்த வழியாக சென்றது தாய்வானுக்கு ஒரு தார்மீக ஆதரவு. அதனால் தான் தாய்வான் கப்பல் செங்குங் அங்கே வந்தது. அது நியூசிலாந்தை வரவேற்க வந்ததா, அல்லது பாதுகாக்க வந்ததா, அல்லது சீனாவை கண்காணிக்க வந்ததா? மூன்றுமே இருக்கலாம். அது ஒரு முக்கோண சந்திப்பு, அரசியல் சதுரங்கத்தில் ஒரு முக்கியமான காய் நகர்த்தல். வடகொரியாவின் பங்கு என்ன? அவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். தங்கள் நண்பன் சீனா தங்களை காக்க வருகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தடைகளை இன்னமும் அதிகமாக மீறுவார்கள். இது ஒரு சுழற்சி, முடிவில்லாத வட்டம். தடைகள், மீறல்கள், ரோந்து, கண்காணிப்பு, மீண்டும் தடைகள். இந்த வட்டம் எப்போது உடையும் என்று யாருக்கும் தெரியாது. நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சு இந்த முற்றுகை கண்காணிப்பு பற்றி அறிக்கை வெளியிட்ட பின்னரும் சீனாவின் வெளியுறவுத்துறை மௌனம் காக்கின்றது. அது ஒரு தந்திரம். சில நேரங்களில் மௌனம் மிக ஆபத்தானது. அவர்கள் எதை மறைக்கின்றார்கள், எதை திட்டமிடுகின்றார்கள், அவர்களின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவர்கள் நியூசிலாந்தின் தூதரக ரீதியான அழுத்தம் கொடுக்கலாம், வர்த்தக ரீதியான பிரச்சனைகள் உருவாக்கலாம். சீனா நினைத்தால் பொருளாதார ரீதியாக நெருக்குதல் கொடுக்க முடியும். நியூசிலாந்தின் பால் பவுடரும் இறைச்சியும் சீன சந்தையை நம்பித்தான் இருக்கின்றன. எனவே இது வெறும் ராணுவ விவகாரம் மட்டுமல்ல, இது ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்டதும் கூட. நியூசிலாந்து துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்துள்ளது. வர்த்தகத்தை விட கொள்கை முக்கியம் என்று காட்டியுள்ளது. நீங்கள் போவதற்கு முன்பு வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.